இந்த லந்து கால கூடுகையின் பாடல் பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களுக்காக பாடுகளை அனுபவித்த நல்ல ஆண்டவரே, தம்முடைய திருமைந்தனின் பாடுகள் மூலமாக எங்களுக்கு ஜீவனை கொண்டு பண்ணினவரே நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் இன்னும் உமக்குள் நாங்கள் வளரவும் உம்மிலே பெருகவும் நீர் தந்திருக்கின்ற எல்லா வாய்ப்புகளுக்காகவுமே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் தம்முடைய நாமத்தினால் இங்கு கூடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆவியோடும் உண்மையோடு உம்மை மகிமைப்படுத்தவும் அதனால் வருகின்ற ஆவிக்குரிய நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது ஆவி ஆத்மா சரீரத்திலே புது பலனையும் புது வல்லமையும் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள என்பதை இந்த பரமபிதாவே ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, தபசு கால கீதங்கள் பாடல் நூலிலே 42வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 42வது பாடல். எங்கு போகிறீர் தேவ மைந்தனே, தேடி வந்த நீர் போவது எங்கேயோ, பாவ சிலுவையாம் நம் பார சிலுவையாம், நீர் சுமந்ததும் கோர சிலுவையாம், நானும் வாழவே நம் தேவன் ஏற்றாரே, எங்கு போகிறீர் தேவ மைந்தனே. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நாம் இணைந்து பாடுவோம். எங்கு போகிறீர் தேவ மைந்தனே, தேடி வந்த நீர் போவதெங்கேயோ, எங்கு போகிறீர் தேவ மைந்தனே, தேடி வந்த நீர் போவதெங்கேயோ, பாவ சிலுவையா நம் பார சிலுவையா, நீர் சுமந்ததும் கோர சிலுவையா, பாவ சிலுவையா நம் பார சிலுவையா, நீர் சுமந்ததும் கோர சிலுவையா, நானும் வாழவே நம் தேவன் ஏற்றாரே, நானும் வாழவே நம் தேவன் ஏற்றாரே. எங்கு போகிறீர் தேவ மைந்தனே, தேடி வந்த நீர் போவதெங்கேயோ, மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையில் இன்று பாவம் தீர்ந்தது, மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையில் இன்று பாவம் தீர்ந்தது, சிலுவை நிழலிலே நான் என்றும் உறங்குவேன், சிலுவை நிழலிலே நான் என்றும் உறங்குவேன். எங்கு போகிறீர் தேவமைந்தனே, தேடி
வந்த நீ போவதெங்கையோ? தீய சிந்தனை நான் செய்ததான் உம் சிரசில் முள்மூடி சூட வைத்தது. தீய சிந்தனை நான் செய்ததான் உம் சிரசில் முள்மூடி சூட வைத்தது. உம் இதயம் நொறுங்கவே நான் பாவியானேனே. உம் இதயம் நொறுங்கவே நான் பாவியானேனே. எங்கு போகிறீ தேவமைந்தனே? தேடி வந்த நீ போவதெங்கையோ? எங்கு போகிறீ தேவமைந்தனே? தேடி வந்த நீ போவதெங்கையோ? அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து 50வது பாடலை பாடுவோம். 50வது பாடல், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நாம் இணைந்து பாடுவோம். 50வது பாடல். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன், நீர் என்னை கண்டீர், பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயவாரிடும் என்றே.
என் காயம் பார்த்திடு என்றே உன் காயமாறிடும் என்றே நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும், ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 7வது பாடலை பாடுவோம். 7வது பாடல், உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோபார், கரம் கால்கள் ஆணி ஏறி திருமேனி நையுதே, மண்ணுயிர்க்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனாம், இந்த இளமெல்லாம் புறக்க ஈன குரு சேரினார். உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோபார். 7வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோபார், கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, மண்ணுயிர்க்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனா, இந்நிலமெல்லாம் புறக்க ஈன குரு சேரினார், இந்நிலமெல்லாம் புறக்க ஈன குரு சேரினார். தாகம் மேஞ்சி நாவரண்டு தங்கமேனி மங்குதே, ஏகபரன் கண்ணயன
எத்தனையாய் ஏங்குறா ஏகபரன் கண்ணயந்து எத்தனையாய் ஏங்குறா மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாணி தாங்கிடவோ சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினார் சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினார் வல்ல பேயை வெல்லவானம் விட்டு வந்த தெய்வம் புல்லரீதோ நன்றி கேட்டு புறம்பாக்கி நாரன்றோ புல்லரீதோ நன்றி கேட்டு புறம்பாக்கி நாரன்றோ ஊருகாயோ நெஞ்சமேனி குருசீனில் ஹம்தோபா கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையோதே கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையோதே. தொடர்ந்து நாம் 10வது பாடலை பாடுவோம். 10வது பாடல் விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மை எனக்கு இருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே உந்தன் சிலுவையே என் மேன்மை. 10வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும் குருசை நோக்கி
உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியா, குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியா. துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மை யாகினேன், தூய்மை அடைந்து மேன்மை யாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கை காணின்று சிந்துததோ துயரோடன்பு, சென்னி வீலா கை காணின்று சிந்துததோ துயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே, எந்நாளிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். எந்த ஆறும் பொருளிடாகும், எந்த ஆறும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் 11வது பாடலை பாடுவோம். 11வது பாடல். குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய்,
தேவகுமாரன் மா சாபத்தில் ஆயினார். எல்லோரும் நாம் இணைந்து பாடுவோம் 11வது பாடல். குருசின்மே காண்கின்ற தாரிவ பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய். தேவகுமாரன்மார் சாபத்திலாயினார். தேவகுமாரன்மார் சாபத்திலாயினார். இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினேன். இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினேன். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். பாவத்தை நேசிக்க நானினி செல்வேனோ. பாவத்தை நேசிக்க நானினி செல்வேனோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பார். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பார். இம்மானுவேலனே நீரேழையை சிநேகித்தீர். இம்மானுவேலனே நீரேழையை சிநேகித்தீர். ஜெபம் செய்வோம். எங்களால் புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய அன்பை எங்களுடைய வாழ்விலே விளங்க பண்ணின எங்கள் நல்ல ஆண்டவரே, சிலுவையின் காட்சி
எவ்வளவோ மேன்மையானது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினீர். உம்முடைய மகா அன்பை உணராமல் எண்ணிப்போன நாட்கள் பல உண்டே. ஆனாலும் உமது அன்பு எங்களை நெருக்கி ஏவினபடியினால் இன்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை, இப்பொழுது உம்முடைய அன்பின் தயவு தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களை ஆட்கொள்ளட்டும். இன்னும் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய பாடுகளையும் அதனால் வருகின்ற நன்மைகளையும் இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ளவும், இந்த உலகத்தை ஜெயித்து வாழக்கூடிய எல்லா அருள் வளங்களையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன உன்னதமான ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் எல்லோரும் கேட்டவர்களாக உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளாக தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் முன் செல்ல இந்த கூடுகை எங்களுக்கு ஆதாரமாக அமைவதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். அமர்வோம். நாம் அனைவரும் எழுந்து ஞானப்பாடலின் 232வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 232. என் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாட்சியடையனே என துவங்குகின்ற பாடல்.
அமர்வோம். யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்பதே கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் முழந்தார் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தபடியே ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நிற்கும் விடுவிகளே. ஆமென். அமர்வோம். இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மகன் இயேசுநாதர் வழியாக நீர் எங்களுக்கு தந்த மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் கோர பாடுகளை ஏற்று சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவராய் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த லந்து காலத்தில் இயேசுநாதர் எங்களை மீட்டெடுத்தார் என்று சொல்லக்கூடிய உறுதியோடு உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் இங்கே கூடி வந்திருக்கிற போது ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும்படியாய் தேவாதி தேவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தில் வெள்ளிக்கிழமை மாலை தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய அருளும் பேராசியும் என்றும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்குவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் படிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, இயேசுநாதர் தம்மவர்கள் தம்மோடு இணைந்து நல்ல கனியை கொடுக்க வேண்டும், நற்பண்புடையவர்களாக வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டு
இந்த அருமையான உபதேசத்தை எடுத்து இயம்புகிறதை திருமறை மூலமாக நாம் படிக்க முடிகின்றது. பொதுவாக இணைந்திருத்தல் அல்லது சேர்ந்திருத்தல் அல்லது அன்பிலே நிலைத்திருத்தல் இவைகளெல்லாம் ஆண்டவர் மனித வாழ்வதற்கு வழி செய்வதற்காக தருகின்ற ஆலோசனைகளாக திருமறை நமக்கு சொல்லுகிறது. தொப்புள் கொடியானது தாயையும் சேயையும் இணைக்கிறது. வீட்டிலே விலை உயர்ந்த விளக்கு இருந்தாலும் அது மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஒளி தர முடியும். மின்சாரத்தோடு விலைமிக்க அல்லது விலை உயர்ந்த விளக்கு இணைக்கப்படாவிட்டால் அந்த விளக்கினாலே ஒளி தர முடியாது. மனித வாழ்க்கை விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு இயேசுவாகிய திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த கனியை தர முடியும். இந்த பகுதியிலே இயேசுநாதர் தம்முடைய சீடர்களுக்கு புத்தி சொல்லுகின்ற போது தம்மை திராட்சை செடியாகவும் மக்களை அவர்கள் கொடியாகவும் கொண்டு ஓமைப்படுத்துகிறதை நான் பார்க்க முடிகின்றது. திராட்சை பாலஸ்தீனத்தில் அதிகமாக பயிரிடப்பட்டு வந்தது. ஏனென்றால் பாலஸ்தீனத்தின் தட்பவெப்பநிலை அதற்கேற்றார் போல காணப்பட்டது. பாரம்பரியத்தின்படி நோவா திராட்சை வளர்ப்பின் தந்தை என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். வழக்கமாக இந்த திராட்சை 8 முதல் 10 அடி வரை இடைவெளி விட்டு வரிசையாக நடப்படும். சில நேரங்களிலே திராட்சை அருகிலுள்ள மரங்களிலே படர்வதற்காக விடப்படும். இதனால் ஒருவர் திராட்சையின் கீழ் அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது என்று 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. இயேசுநாதர் தன்னை ஒரு உண்மையான திராட்சை செடியாய் ஒப்பிடுகிறார். இறை மக்களை அவர் கொடியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக செடி, கொடி, கனி, செடி, கொடி, கனி இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று ஒன்றித்திருக்க வேண்டியது திராட்சை செடியுடைய தன்மை. அதுபோல இறை மக்களாகிய கொடிகள் செடியாகிய இயேசுவிலே இணைந்திருக்க வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லுகின்றார். இந்த சிந்தனையை பின்னணியமாக கொண்டு ஒரு மனிதன் இயேசுவிலே கொள்ளுகின்ற முழுமையான ஐக்கியம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மகிழ்ச்சியாக்குகிறது என்று சொல்லக்கூடிய கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவரிலே கொள்ளுகின்ற ஐக்கியம், ஆண்டவரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது. முதலாவதாக திராட்சை செடி. யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் படிக்கிற போது, நானே மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. இயேசுநாதர் இந்த உலகத்தில் தன்னை ஒரு முழுமையான திராட்சை செடியாய் அவர் காட்டுகிறார். பாலஸ்தீன பகுதிகளிலே பொய்யான திராட்சை செடி போன்றவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தோற்றத்திலே திராட்சை செடி, பண்பில் காட்டு திராட்சை செடியாய் இருந்தார்கள். பார்ப்பதற்கு உண்மையான திராட்சை செடியை போல காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய தன்மை, அவருடைய பண்புகள் எல்லாம் காட்டு திராட்சை செடியை போன்றதாக இருந்தது.
தாங்கள் மட்டும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கிலே மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சொல்லப்போனால் தாங்களும் வாழ மாட்டார்கள், மற்றவர்களையும் வாழ விட மாட்டார்கள், அதுபோன்று செயல்பட்டார்கள். தாங்களும் வாழ மாட்டார்கள், மற்றவர்களையும் வாழ விட மாட்டார்கள். அந்த அளவிலே செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். இத்தகைய குணம் படைத்தோர் இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. சில நேரங்களிலே இப்படிப்பட்டோர்தான் வாழ்க்கையிலே உயர்வடைகிறார்கள். உயர்ந்த ஸ்தானங்களை தேடி முயற்சி செய்யவும் செய்கிறார்கள். தன்னலம், போலித்தனம், மாய்மாலம் இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே பிறரை குறை சொல்லி ஒன்றுபட்ட சமூகத்தை சீரழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அன்பாய் ஐக்கியமாய் இருக்கிற மக்களை பிரித்து சென்று அவர்களை சீரழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மெய்யானவர்கள் அல்ல. இயேசுபிரான் தம்மை ஒரு மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி அவர் சான்றுரைக்கிறதை பார்க்கிறோம். வலுவிழந்த வாழ்விழந்த மனுக்குலத்திற்கு வாழ்வு கொடுக்க வந்த திராட்சை செடி. பிறர் நலம் பேணி பிறர் நல்வாழ்வு வாழும்படியாக மெய்யான ஒரு திராட்சை செடியாய் அவர் காணப்பட்டார். மண்ணை கொடுத்தார், மழையை கொடுத்தார், இறுதியிலே மனிதன் அவரிலே ஒன்றித்து வாழ தன்னையே கொடுத்தார். இது ஆண்டவருடைய பண்பாக இருந்தது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது யோசேப்பு கனிதரும் செடி என்று நாம் படிக்கிறோம். குழியில் நாட்டப்பட்டான் என்பது போன்று அவன் குழியிலே இடப்பட்டான். அவனது வாழ்க்கை மேனோக்கி வளர்ந்தது. தன்னை சார்ந்த அனைவருக்கும் உணவூட்டி, உணர்வூட்டி, உறவு தந்து, உயிரூட்டி வாழ்கின்ற ஒரு அனுபவம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இயேசுதானுடைய இயல்பு தன்னை சார்ந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதாக அமைந்தது. ஆகவே தான் அவர் தன்னை மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகின்றார். மெய்யான தன்மையுடைய, உண்மையுடைய, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசுநாதர். பவுலடியார் சொல்லுகிற போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். கிறிஸ்துநாதரிலே இருந்த சிந்தை நம்மிலே இருக்க கடவது. அன்பானவர்களே, இயேசுநாதர் மெய்யான திராட்சை செடி. இயேசுநாதர் மெய்யான திராட்சை செடியாக தன்னகத்தே நற்பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய அந்த நற்பண்புகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். மனிதன் ஆண்டவரிலே இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. இரண்டாவதாக திராட்சை கொடி. திராட்சை கொடி முதல்ல சொன்னேன், திராட்சை செடி. ரெண்டாவது திராட்சை கொடி. யோவான் 15:2 நாம் படிக்கின்ற போது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களை திராட்சை கொடிக்கு இங்கே ஒப்பிடப்படுகிறது. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிற போது, இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடு, அது மிகுதியான கனிகளை தன்னகத்தே தாங்கி நிற்கிறது. பொதுவாக கொடி கனி தர வேண்டுமானால் செடியோடு இணைதல் வேண்டும். கொடியும் செடியும் இணைகிற போது தான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படும். செடியும் கொடியும் இணைந்திருக்கிற போது அங்கே சுவையை தர முடியும். அன்பானவர்களே, நாம் கொடிகள், அவர் செடி. கொடிகளாகிய நாம் செடியாகிய திராட்சை செடியாகிய ஆண்டவரிலே இணைந்து இருக்க வேண்டும். இயேசுநாதருக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தொடர்பு செடிக்கும் கொடிக்கும் இருப்பது போல இருக்க வேண்டும். செடியோடு
நாம் ஒட்டியிருக்கிற போது வாழ்வு உண்டு. எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறானோ, ஆண்டவரிலே ஒட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவும் ஆசீர்வாதமும் உண்டு. எலும்பும் சதையும் போன்ற ஒரு அனுபவம், எலும்பும் சதையும் போன்ற ஒரு அனுபவம். கனிகொடாத கொடியை அவர் கத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். கனிகொடாத கொடியை ஆண்டவர் கத்தி வைக்கிறார். யோவான் 15:2 கனி கொடுக்கிற என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, நாம் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய இணைவை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஐக்கியம் அல்லது நம்முடைய தொடர்பு இவைகளெல்லாம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஐக்கியத்தை வலியுறுத்தி கருத்தரங்குகள், பேரணிகள் என்று பேரளவிலே நடத்திவிட்டு பிரிந்து செல்லுகின்ற கூட்டங்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. பிரிவினைவாதங்கள் செடியாகிய கிறிஸ்துவிலிருந்து மனிதனை பிரித்து காட்டுகிறது. பிரிவினைவாதங்கள் செடியாகிய கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரித்து காட்டுகிறது. பயனற்ற கொடிகளாய் பல நேரங்களிலே நாம் மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோவான் 15:6 நாம் படிக்கிற போது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று இயேசுநாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுநாதருடைய வாழ்வின் அனுபவத்தோடு ஒரு மனிதன் தன்னை இணைத்து வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இயேசுநாதருடைய அன்பு சீடன் யோவான் அவருடைய மார்போடு சாய்ந்திருந்தான். சிலுவை மரத்தின் அடிச்சுவடுகளிலே அவன் ஒன்றித்து காணப்படக்கூடியவனாக இருந்தான். அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் கூட இந்த குடும்ப உறவை சொல்லுகிற போது 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவிலே கொள்ளுகிற ஐக்கியம் ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வாழுகின்ற வாழ்க்கை முறைகளை மனிதனுக்கு தருகின்றது. காடானாலும் மேடானாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அனுபவம் மிக ஆசீர்வாதமானது. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம். பக்தன் அருமையாக பாடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுநாதர் திராட்சை, அவர் செடி, நாம் திராட்சை கொடிகள். திராட்சை செடியும் திராட்சை கொடியும் இணைகின்ற போது அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு ஆசீர்வாதம். பல வேளைகளில் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நம்மை பிரித்து காட்டவில்லையா? சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடைபெறுகிற போது, நன்மையானவற்றை அனுபவிக்கிற போது ஆண்டவரோடு நாம் இணைந்திருந்து சந்தோஷப்பட்டு வாழுகிற நாம் வாழ்விலே பல கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிற போது சோர்ந்து போகிற மக்களாக நாம் காணப்படவில்லையா? ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லுகிற அனுபவம் பல வேளைகளிலே நமக்கு ஏற்படவில்லையா? சிந்திக்க வேண்டும். சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிற போது வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்னை ஆன்மீகத்தில் வலுவேற்றும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. மூன்றாவதாக திராட்சை கனி. யோவான் 15:8 நாம் படிக்கிற போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவில் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. பவுலடியார் ஆவியின் கனிகளை குறித்து கலாத்திய திருச்சபை மக்களுக்கு சொல்லுகின்றார். இந்த ஆவியின் கனிகள் மனிதனிலே வெளிப்படுத்தப்படுகிற போது அந்த ஆவியின் கனிகள் மூலமாக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அங்கே திருமறை நமக்கு சொல்லுகிறது. இறை உறவிலே மகிழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கனிதரக்கூடிய வாழ்க்கை. அது இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை. இயேசுநாதரிலே சாருகிற போது முழுமையான ஒரு ஐக்கியம் உருவாகிறது. அப்பொழுது இனி நான் அல்ல, ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறார் என்ற ஒரு அனுபவம் உருவாகிறது. கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்லுகிற போது,
இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கனியற்ற ஜீவியம் ஆண்டவரை விட்டு தன்னை பிரித்து காட்டிய போது பவுலுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கற்பித்த உண்மைகளுக்கும் இடையிலே மகா பெரிய ஒரு இடைவெளி. ஆண்டவருடைய நற்பண்புகளை அவரால் வெளிப்படுத்த முடியவில்லை. செடியும் கொடியும் இணையாத ஒரு அனுபவம் அங்கே காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரில் இணைந்தாரோ அப்பொழுது அவர் ஒரு கனியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய ஆரம்பித்தார். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவாலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமானார். அதான் ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக இருந்தார். ஆகவே தான் ஆவிக்குரிய ஆன்மீக கனிகளை வெளிப்படுத்துவதற்காக திருச்சபையை அவர் பக்குவப்படுத்தக்கூடியவராக ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருந்தார். எல்லா துன்ப வேளையிலும் இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடியவராக இருந்தார். வாழ்க்கையில் அவருக்கு வந்த நெருடல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவருக்கு வந்த துன்பங்களையெல்லாம், கஷ்டங்களையெல்லாம், பாடுகளையெல்லாம் தன்னுடைய நிருபத்திலே அவர் ஒன்றன் பின் ஒன்றையாக வரிசைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எந்த நிலையிலும் தரிக்கப்பட்டவராக அல்ல, ஒட்டப்பட்டவராக ஆண்டவரிலே நிலையான நிலைத்திருந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் அவரிடத்தில் இருந்தது. ஆகையினால தான் 365 முறை கிறிஸ்துவில் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தன்னுடைய நிருபங்களிலே அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் வாழ்கின்ற ஒரு அனுபவம், கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்ட ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கிற ஒரு அனுபவம், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஓடி ஒழியாத ஒரு அனுபவம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இந்த லந்து காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். தரிக்கப்பட்ட கொடிகளாய் அல்ல, ஒட்டப்பட்ட கொடிகளாய், செடியிலே ஒட்டப்பட்ட கொடிகளாய் வாழ்கிற அனுபவம் முக்கியமானது. ஊதாரி மகன் ஓமையை நாம் படிக்கிற போது அந்த இளைய குமாரன் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்தான். பிரிந்தபடியினாலே அவனுக்கு குடும்பத்தோடு உள்ள உறவு போகிறது. ஆகையினாலே துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் எப்போது ஆண்டவருக்குள்ளே தன் தந்தைக்குள்ளே மறுபடியும் நெருங்கி வந்தானோ அப்பொழுதுதான் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். அப்போதான் அங்கே சந்தோஷம். அன்பானவர்களே, செடியாகிய ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பிரித்து காட்டுகிற போது, கொடிகள் பிரித்து காட்டுகிற போது அங்கே கனி இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே ஒரு நஷ்டம், அங்கே வாழ்க்கையில் ஒரு இடர்பாடுகள், அலைச்சல்கள் இவையெல்லாம் ஏற்படுகிறது. எப்பொழுது நாம் ஒட்டப்படுகிறோமோ, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைகிறதோ அப்போதுதான் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. ஆண்டவரிலே ஒற்றுமையோடு வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. வாஷிங்டன் மாநிலத்தில் 14,000 அடி உயரத்தில் உள்ள ஒரு மவுண்ட் ராணியர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகரம் ஒன்று இருக்கிறதா. இந்த சிகரத்தை ஏறி அதை எட்டுவது என்று சொன்னால் அது ஒரு சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, மிக கஷ்டமான ஒரு காரியம். 1981ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் மாற்றுத்திறனாளிகள் பலர் இணைந்து அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றிகரமாக அந்த சிகரத்தில் ஏறி அதை தொட்டார்களாம். அன்பானவர்களே, கண் பார்வை இழந்தவர்கள், கை கால்களிலே ஊனமடைந்தவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இதை ஏறி எப்படியாவது தொட வேண்டும், அந்த சிகரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். ஆனால் சிகரத்தை தொட்டார்கள். அவர்களை பேட்டி கண்டபோது அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்த இணைவு, எங்களுக்குள்ளே இருந்த ஒன்றிப்பு, எங்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஐக்கியம் இந்த சிகரத்தை தொடுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார்களாம். நண்பர்களே, நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த அளவிற்கு ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படுகிறோமோ, எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் ஒன்றித்திருக்கிறோமோ, ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமோ, அந்த அளவிற்கு அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் நம்மிடத்தில் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியலை, நம்மிடத்தில் பெரிய காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியலை. தினந்தோறும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறோம், ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோம்.
ஆண்டவரே எனக்கு தாரும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு இணையாத வரையில் அந்த காரியத்தில் நாம் வெற்றியை கண்டு கொள்ள முடியாது. இந்த லந்து காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரே உம்மோடு இணைந்திருந்து உம்மிலே நிலைத்திருந்து நல்லகனியை கொடுக்கக்கூடிய கொடிகளாய் வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று கேட்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து 269வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 269. இயேசுவை அன்றி வேறொரு இரட்சகர் காசினி தன்னிலுண்டோ. ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதப்படியிலே நம்மை ஆராய்வோம். இயேசுவானவர் தன்னை திராட்சை செடியாக இந்த உலகிலே உருவகப்படுத்துகின்றார். அவர் திராட்சை செடியாய் இருப்பதினாலே
அவரோடு இணைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் வாழ்வு தருகின்றவராக இருக்கிறார் என்ற செய்தியையும் நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். நம்முடைய இணைப்பிலே குறைவுகள் இருக்குமாயின் அதனுடைய விளைவு நாம் கனியற்ற கொடிகளாக அவரிலே காணப்படுவோம். அதை குறித்து இயேசுவானவர் சொல்லும்போது, கனி தராத கொடியெல்லாம் செடியிலிருந்து அகற்றப்படும், ஆனால் கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அது மேலும் கனிகளை கொடுக்கும்படியாய் சுத்தப்படுத்தப்படும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து, நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நான் தூய்மைப்படுத்த எனக்கு இடமளியுங்கள், நீங்கள் என்னை விட்டு விலகி இருந்தால் என்னோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற அழைப்பை அவர் தருகிறார். ஏனென்றால் அவரில் நிலைத்திருந்தால் மட்டுமே நம்மால் கனிகளை கொடுக்க முடியும். இந்த உலகம் நம்மிலே கனிகளை தேடுகின்றது. இறைவன் நம்மிலே சுவையுள்ள கனியை தேடுகின்றார். நாம் சுவையுள்ள கனியை கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லது கசந்த கனிகளை கொடுக்கின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழுகிறோமா என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது கடவுளோடு நமக்குள்ள உறவு. அந்த உறவை நாம் செவைப்படுத்துகின்ற போது, அந்த உறவை சரியானதாக மாற்றுகின்ற போது ஆண்டவர் விரும்புகின்ற கனி நம்மிலிருந்து வெளிப்படும். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக தம்மையே தந்தவரே, உம்முடைய சிலுவை மரணம் உம்மை விட்டு பிரிக்கப்பட்ட எங்களை மறுபடியும் உங்களோடு இணைக்கின்றது என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றேன். செடியாகி உம்மை விட்டு பல வேளைகளிலே எங்களுடைய தவறான வாழ்க்கையினாலே நாங்கள் பிரிந்து சென்றிருந்தாலும், விலகி சென்றிருந்தாலும், தூரம் போயிருந்தாலும், எங்கள் ஆண்டவர் எங்களை அன்போடு ஒன்றிணைத்து உம்மோடு இணைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். எச்சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரிக்கப்படாத உறுதியான உறவை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக நற்கனிகளை கொடுக்கின்ற திராட்சை கொடிகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு வாழ்வு தருகின்றவர்களாய், கனியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இதோ உம்முடைய பாதப்படியில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கின்றோம். அந்த அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய திருநாமத்தை மைமைப்படுத்தும். அன்பின் கடவுளே, ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் பிரச்சனைகளை அறிவீர், எங்கள் தேவைகளை அறிவீர், எங்கள் இயலாமைகளை அறிவீர், எங்கள் பலவீனங்களை அறிவீர். ஆனாலும் அவைகளின் மத்தியிலே நாங்கள் உம்மோடு இணைந்து வாழுகின்ற போது எங்களுக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்திலே நாங்கள் நிற்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய மகிமையை வெளிப்படுத்தும், உடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆண்டவரை, சிறப்பாக பிள்ளைகளுடைய கல்வி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேகம் பிள்ளைகள் தேர்வை எழுதி கொண்டிருக்கின்ற போது எங்கள் இறைவனுடைய ஞானத்தால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை தாரும்.
சிறந்த முறையிலே தேர்வை சந்திக்க கர்த்தர் அருள்தார். ஆண்டவரே, தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருந்து வெற்றியுள்ள அனுபவங்களை தார். ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் நிறைவாய் அவருடைய எதிர்பார்க்கின்ற லட்சியங்களை அடையக்கூடியதாய் அமைய அருள் புரியும். வேலைவாய்ப்புகளை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்புகளை தந்து ஆண்டவரே உம்முடைய அன்பினால் ஆட்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரியவராய், கர்த்தர் வல்லவராய், நல்லவராய் ஒவ்வொருவரையும் தாங்கும். இந்த நாட்கள் எங்கள் வாழ்விலே கடவுளுடைய அன்பையும் அருளையும் ஆசிகளையும் பெற்று ஆண்டவரோடு இணைந்து கனி கொடுக்கின்ற அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற நாட்களாய் அமைய கிருபை செய்யும். இந்த நாளில் மீதியான வேலையை ஆசீர்வதித்தாரும் புதிய நாளை மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றும். ஆண்டவரே, கொடிய வெப்ப காலத்தில் இருக்கின்றோம். வெப்பத்தினுடைய மிகுதி ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை கர்த்தர் அறிவீர். இந்த வெப்பம் நீங்கி நல்ல மழை பெற்று குளிர்ச்சியான காலங்களை நாங்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய அருள் கண்களை எங்கள் மீது நோக்கமாய் கீரள உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய கிருபையின் கண்கள் எங்கள் மீது இரக்கமாய் கண்ணோக்கட்டு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிலே வளருகின்ற அனுபவத்தை, ஆண்டவரோடு கொள்ளுகின்ற உறவிலே வலுப்படுகின்ற அனுபவத்தை எங்களுக்கு தார். உம் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.